மடிக்கணினி உள்ளிட்ட மின்சாதன பொருட்களில் தீப்பற்றுவதை எப்படி தடுக்கலாம் என்பது குறித்து மடிக்கணினிகளில் ஏற்படும் பழுதை சீர் செய்யும் பணிகளில் சிறந்து விளங்கும் முருகனுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணும்போது சேஃப்டியா எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்ன செய்யணும்? அவங்க மேக்ஸிமம் ஒரிஜினல் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த ப்ராப்ளம் வராது சார். அப்புறம் கண்டினியூஸாக அந்த மடியில் வச்சு பெட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அது ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஒரிஜினல் பார்ட் யூஸ் பண்ணுற ஒரிஜினல் சார்ஜர் ஒரிஜினல் பேட்டரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வருது. அப்படியே கண்டினியூஸாக டேரக்ட் பவர்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கண்டினியூஸ் பேட்டரியோட ரீசைக்கிள் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான். சார்ஜ் போடுறோம், 1 hour போடுறோம், அது பேக்கப் எவ்வளோ வருதோ ஒரு 10% வந்தோன்னா டவுன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். அதே மாதிரி மேக்ஸிமம் அந்த பெட்டில் நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஹீட்டிங் யூஸ் அதிகமாகும், அது ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஒரு 6 months 1 year ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஹீட்டிங் இஷ்யூ, ஃபேனில் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் அது ப்ராப்ளம் இதாகும். டைரக்ட் பவர்லேயே யூஸ் பண்ணுறப்ப பேட்டரி பல்ஜ் ஆகி அதில் பேர்ன் ஆகும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும். அதுக்கு சொல்கிறேன். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரெகுலர் யூசேஜ் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது லேப்டாப்பும் அவங்க யூஸ் பண்ணும்போது ஓவர்லோடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதனால நமக்கு மின்கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது வரும் சார். அது ப்ராப்பர் எர்த்து பிசிபி யூஸ் பண்ணாமல் வீட்டில் பிசிபி எர்த்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதை தவிர்க்கலாம். ஓவர்லோடு வர்றப்ப மேக்ஸிமம் பிசிபி உங்களுக்கு அந்த ஷார்ட் சர்க்யூட்டும் இது பண்ணும். பட் ப்ராப்பர் வீட்டில் எடுத்துருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு லேப்டாப்போ மித்த இதெல்லாம் எது பேர்ன் ஆகாது. நான் வாங்கும்பொழுது இல்லை லேப்டாப் அதிகமாக யூசேஜ் இருக்கிறவங்க அவங்க என்ன அவேர்னஸாக இருக்கணும்? இல்லை வீட்டில் ப்ராப்பர் எடுத்துருக்கான்னு பார்க்கணும் சார். எடுத்து இல்லைன்னா எடுத்து போட்டுக்கலாம், பட் பிசிபி இல்லைன்னா கூட போட்டுக்கலாம். இது 2 தான் மெயின். வீட்டில் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஒன்றும் வராது சார். ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா 99% இருந்துச்சுன்னா அது அடாப்டர் எடுத்துட்டு ஒரு 10% வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் சார்ஜ் போட்டுட்டு ஒரு 1 hour சார்ஜ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆனோன்னா அடாப்டர் எடுத்துட்டு அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா லேப்டாப்பும் லைஃப் வரும், பேட்டரி லைஃப் வரும். மேக்ஸிமம் ஒரிஜினல் சார்ஜர் ஒரிஜினல் அடாப்டர் யூஸ் பண்ணாங்களே அந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கும். லேப்டாப் பயன்படுத்தும் பொழுது இபி நேரடியாக மின் சப்ளை இருக்கக்கூடிய வகையில் லேப்டாப்பை பயன்படுத்துவதை எப்போதும் தவிர்க்க வேண்டும். அதே போன்று லேப்டாப் சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரை எப்போதும் பயன்படுத்த வேண்டிய போன்ற நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார்.